Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சேலம் டு ஏற்காடு. இந்த ஏற்காட்டுல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவத்தை நம்மளுடைய கவிமணி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவருடைய சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கும் அவருக்கு. அந்த டைம்ல தான் அவருக்கு நடந்திருக்குது. அதாவது 2000 to 2002 அந்த மாதிரி காலகட்டத்துக்கு உள்ளாடி நடந்ததாட்டு சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட டைம் தெரியல அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கவிமணி நன்றாக படிக்கக்கூடிய ஒரு நபருங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, கவிமணியுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இவர் என்ன கேட்டாலும், கவிமணி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆனா ரொம்பவே பொருளாதாரத்துல பின்தங்கின ஒரு குடும்பம். ஆனா இவருடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது வேலு, சுமன், அதன் பிறகு ஆதித் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு 3 நண்பர்கள் இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த 3 நண்பர்கள்ல 2 நண்பர்கள் ரொம்பவே பணமுள்ள ஒரு பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவங்க அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நபர்களுடைய மகன் தான் இந்த வேலு மற்றும் சுமன் அப்படிங்கிறவங்க. ஆனா அந்த இடத்துல ஆதி, நம்மளுடைய கவிமணி கொஞ்சம் பொருளாதாரத்துல பின்தங்கின ஒரு குடும்பம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்பு விஷயத்துல இவங்க ரொம்பவே கான்பிடண்டா இருப்பாங்க. போட்டி போட்டு படிக்கிறதுல உன்னை மிஞ்சி என்ன மிஞ்சி சொல்லிக்கிட்டு அந்த 4 பேருமே போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் கரெக்டா 20 வயசு ஆகுதுங்க. அந்த 20 வயசுல காலேஜ்ல இவங்க ஃபர்ஸ்ட் இயர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் லேட்டாட்டு போய் சேருவாங்க இல்லையா, அப்படிதான் அந்த 4 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரே மாதிரியான அந்த படிப்புகளை எடுத்து படிக்கிறாங்க. அப்படி ஒரு லீவுக்கு, அதாவது அவங்களுடைய சம்மர் லீவுக்காக வீட்டுல நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி வீட்டுல இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த வேலு இருக்கிறார் இல்லையா, வேலுவும் சரி வேலு கூட இருக்கக்கூடிய சுமன், இவங்க 2 பேருமே 1100 மார்க்கு கிட்ட நெருக்கி வாங்கி இருக்கிறாங்க. அப்படி வாங்கினதுனால அவங்களுக்கு அவங்க அப்பா 2 பேருமே, அவங்க 2 பேருடைய அப்பாவுமே புதுசா பல்சர் பைக் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய இந்த கவிமணி இருக்கிறார் இல்லையா, அவரும் சரி அவருடைய இன்னொரு நண்பரான ஆதித்தும் சரி, இவங்க 2 பேருமே ஒரு 900 அந்த மாதிரியான மார்க் தான் எடுத்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு அந்த மாதிரி மார்க் வந்திருக்குது. அதனால இவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் அந்த டைம்ல அவங்க 4 பேரை ஒரே காலேஜ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா 2 பல்சர் பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் அப்படின்னா, சுமன் மற்றும் வேலுவுக்கு தான். இவங்க 2 பேருமே பல்சர் பைக்ல தான் போறது வாரது அப்படின்னு இருந்தாங்க இல்லையா. இவங்க 4 பேரும் சேர்ந்து தாங்க போவாங்க. அப்படிதாங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்மர் லீவ் அவங்க காலேஜ்ல கொடுக்குறாங்க. அப்படி அந்த காலேஜ் லீவ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி பைக்ல சுத்தாதே இடம் கிடையாது. அதாவது ஏற்காடு பகுதியெல்லாம் சும்மா போயிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான். எந்த நைட்டும் போவாங்க, எந்த பகலும் போவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாத அவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏற்காட்டுல இருந்து பொட்டைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு போகணும். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வேலு இருக்கிறார் இல்லையா, வேலுடைய சித்தப்பாவுடைய மகளுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா எல்லாருமே மறுநாள் காலையில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கிறாங்க. இடம் கொஞ்சம் தூரத்து சித்தப்பா அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. ஆனா நம்மளுடைய அந்த வேலு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அங்க நண்பர்கள் வட்டாரம் நிறையவே இருந்திருக்குங்க. அதனால நண்பர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த இடத்துக்கு வரணும். அதாவது இவங்க படிக்கக்கூடிய காலேஜ்ல சேர்ந்த பசங்க
டைம்ல தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நைட்டு நேரத்தில் நம்ம பார்ட்டியெல்லாம் வச்சு கொண்டாடலாம்டா வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே சரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் ஒரு 10-11:30 மணி அந்த டைமுக்கெல்லாம் நாங்கள் அங்கே வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நைட்டு வேலையை சொல்றாங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வேலையை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வரக்கூடிய இடம் தான், அதனால எங்களுக்கு ரொம்பவே பழக்கம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வர்றோம், ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க நாளைக்கு காலையில வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேருமே பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அந்த ஏற்காடு அப்படிங்கிற பகுதியை தாண்டி இன்னும் போகணுங்க, அந்த பொட்டல்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 32 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த ஏற்காடு பகுதி வருது. அதன் பிறகு ஒரு 30-32 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் நள்ளிரவு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 10 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்களுடைய தோல் பேக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தண்ணீர் வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு பிடிக்கக்கூடிய சின்ன சைடிஷ் சாதனங்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடாட் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சைடிஷ் நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து அவருடைய பேக்ல வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுடைய பைக் ரொம்பவே வேகமா போகக்கூடிய பைக்கு. அந்த டைம்ல அந்த பைக் வந்து நல்ல பேர் வாங்கி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு இவங்களும் விருட்டா அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு சொல்ல போனா ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டினாலே ஒரு மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா இவங்க அந்த பைக்கை வந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு மேல வேகத்துல வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வளைந்து நெளிந்த மலைப்பாதை வழி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்களும் வேகமா வண்டியும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டும் போது, அதாவது ஏற்கனவே அந்த ஏரியா வந்து பயங்கரமா இருட்டா இருக்குமா. என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவங்களுடைய ஹெட்லைட் வெளிச்சம் நன்றாகவே இருக்கும். அது இல்லாமல் 10-10:30 மணி வரைக்கும் வண்டி வாகனங்கள் வந்து வேகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனால இவங்களுக்கு பயம் இல்லை. அந்த மாதிரி தான் இவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த 15வது கிலோமீட்டர் வரும்போது ஒரு 100 மீட்டர் டிஃப்ரெண்ட்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல ஒரு வெள்ளை கலர்ல புடவை கட்டின ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை இவங்க 2 பேரும் 100 மீட்டர் தூரத்திலே பார்த்து வண்டியை ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ஹெட்லைட் வெளிச்சத்துல தான் அந்த உருவமும் தெரியுதுங்க. அந்த 4 பேருமே பாக்குறாங்க. பார்த்த இடத்துல நம்மளுடைய கவிமணி இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, டே இது ஏதோ பேய் பிசாசு மாதிரி இருக்குடா, அடிக்கடி இந்த கதையெல்லாம் அப்பா சொல்லி இருக்கிறாரு, இந்த வழியில இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா இது மணி 10:30 கூட ஆகல, இந்த டைம்லயே நம்ம அதை பாக்குறோமேடா அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வேலு அசால்ட்டா சொல்றாரு, என்ன அப்படின்னா இதெல்லாம் பேயெல்லாம் கிடையாதுடா, அது ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்குது, அது ஏதோ அடிபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆதித்து இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சுமனுடைய வண்டியில உட்கார்ந்து இருக்கிறாரு. சுமன் வந்து இந்த மாதிரி விஷயத்துல நல்லா பயப்படக்கூடியவர் தான். ஆதியும் அப்படிதாங்க பயப்படக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கிறாரு. 2 பேரும் அந்த வண்டியை நகட்டவே இல்லை, அப்படி நின்றாங்க. ஆனா வேலு மட்டும் கவிமணியை ஏத்திக்கிட்டு வேகமா அந்த பொண்ணுகிட்ட போய் பிரேக்கை போடுறாருங்க. அப்படி பிரேக்கை போட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண், அதாவது அந்த பக்கமா பார்த்து இருக்கிறாங்க, அப்படி பார்த்து இருக்கக்கூடிய பெண் அப்படியே மெல்லமா திரும்பி இவங்களை ஒரு பார்வை பார்க்கறாங்க. அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல அந்த பெண்ணுடைய முகம் அப்படியே அந்த கோரை தாண்டவம் ஆடுற மாதிரியான ஆக்சிடென்ட் ஆகி மூஞ்செல்லாம் செதஞ்சு போயிருக்குங்க. அரண்டுறாங்க இவங்க 2 பேரும். கபிமணி வண்டியை விட்டு இறங்கி ரிவர்ஸ்ல நிக்கக்கூடிய நம்மளுடைய ஆதித்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிக்கக்கூடிய அந்த வண்டி பக்கமா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா வேலுக்கு அந்த இடத்துல தாங்க பயங்கரமான பயம் வந்துருது. அங்க இருந்து வண்டியை சருட்டுன்னு இப்படி திருப்பி இருக்கிறாரு. திருப்பினதுல என்ன ஆச்சுது அப்படின்னா, வண்டி கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல ஒரு 60 அடி பள்ளம் இருக்குதுங்க. அந்த பள்ளத்துக்குள்ள பாஞ்சிருது, அந்த வண்டியோட வேகத்துக்கு பாஞ்சிருது. இவர் அந்த சைட்ல இருக்கக்கூடிய திண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதா ஒரு கட்டமா திண்டு மாதிரி இருக்கும், அந்த திண்டுல காலை வச்சதுனால இவர் இந்த பக்கம் விழுந்துட்டாரு. பைக் அந்த 60 அடி பள்ளத்துக்கு உள்ளாடி விழுந்துருதுங்க. இதை பார்த்துக்கிட்டு அவர் அந்த இடத்துல விழுந்தவர் அப்படியே இருக்கவே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் அந்த 100 மீட்டர் தூரத்துல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அடிபட்டு சிதைஞ்சு போன அந்த பெண்ணுடைய உருவம் அப்படியே எந்திச்சு நிக்குதுங்க. எந்திச்சது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மெல்ல 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 நடந்து வேலுடைய பக்கத்துல வருதுங்க. வேலுடைய கை கால்
காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. வேலு சரட்டுன்னு எந்திக்க முயற்சி பண்ணும்போது வேலுடைய காலில் அடிபட்டு இருக்குது, அதாவது இடது கால் அடிபட்டு. அப்பந்தான் அவர் பார்க்குறாரு அடிபட்டு இருக்கிறதா, அப்பந்தான் பார்க்குறாரு. காலை நகட்ட முடியல, அவரால் எந்திக்க முடியல, அந்த இடத்துல கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்துக்கு இந்த பெண்ணுடைய உருவம் இவர் அப்படியே 3 தடவை அப்படியே சுத்துதுங்க. 3 தடவை சுத்தி அந்த பைக்கு விழுந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளாடி சரட்டுன்னு அப்படி போய் அப்படி குதிச்சிருது. அந்த இடத்த பார்த்து இவங்க அரண்டு போய் இருக்க அந்த இடத்துல நம்மளுடைய வேலு அப்படியே மயங்கி அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாருங்க. இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த இடத்திலே வெயிட் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒழிய அங்க இருந்து ஓடல. அங்க நிக்கக்கூடிய பைக்குடைய வெளிச்சத்துல தான் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த உருவம் அந்த இடத்தை தாண்டி அந்த உள்ள குதிச்ச பிறகு இவங்க வேக வேகமா கிட்ட வர்றாங்க. கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல அவருக்கு ஞாபகம் இல்லாமல் மயங்கி கிடக்குறாரு. உடனே அவங்க பேக்ல தண்ணீர்லாம் வச்சிருந்துருக்காங்க, அந்த தண்ணீரை எடுத்து இவருடைய முகத்துல தெளிக்கிறாங்க. அப்படி தெளிச்ச உடனே அவரும் முழிக்கிறார். வேறு முழிச்சுக்கிட்டு என்ன ஆச்சு, அது எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. என்னடா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிட்ட நெருங்கிடுறாங்க. நெருங்கி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலுவுடைய கால் பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த காலை வந்து அவரால் நகட்டவே முடியலைங்க. அந்த முகத்தை அதாவது ரொம்பவே பக்கத்துல பார்த்தது வேலு மட்டும்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 3 தடவை அவரை ரவுண்டு கட்டிட்டு போச்சுது பாத்தீங்களா. அந்த பார்வையோட அவர் ரொம்பவே அந்த இதாயிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நிதானம் இல்லாதவரை போல அந்த இடத்துல காட்சி அளிக்கிறாருங்க. அவர் ஏதோ பேசுறாரு, இவங்க ஏதோ பயத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே அந்த இடத்துல இருந்து வேலுவை தூக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. தூக்கி அந்த பைக், அதாவது இன்னொரு பைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த வழியா ஒரு அம்பாசிடர் கார் ஒண்ணு வருதுங்க. அவங்க இந்த பசங்க நிக்கிறத பார்த்தோன்னே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு என்னடா ஆச்சு, ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, 4 பேர் ஒரே வண்டியில வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனா வேலுவுக்கு அந்த சுய நினைவு சரியாகவே இல்லைங்க. அவரால் எதுவுமே பேச முடியல. அவர் தண்ணி தண்ணி தண்ணினே கேட்கிறாரு. இவங்க அந்த டப்பாயில இருக்கக்கூடிய தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ குடிப்பா குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி கொடுக்குறாங்க. குடிக்க குடிக்க அவர் மயக்கம் போட்டே விழுந்துட்டு இருக்கிறாருங்க. இதுவும் நடக்க அங்க நிக்கக்கூடிய அந்த அம்பாசிடர் கார் டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலில் அடிபட்டு இருக்கிறத பாத்துறாரு. பார்த்தோன்னே வாப்பா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க உங்களை சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிமணி மற்றும் வேலுவை வண்டியில ஏத்திடுறாங்க. கார்ல ஏத்திக்கிட்டு அவர் கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி இவங்களும் ரிவர்ஸ், அதாவது இங்க இந்த பக்கம் போகலைங்க, வந்த வழியை பார்த்து தான் ரிட்டர்ன் போறாங்க. அப்படி சேலத்தை பார்த்து வண்டி வந்துருது. சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்களை அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கும் தகவல் கொடுக்கறதுக்காக ஆதித்து மற்றும் சுமன் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பேரண்ட்ஸ் அனைவருமே வந்துடுறாங்க. வந்து இங்க வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அன்னைக்கு அந்த கல்யாணம் எல்லாமே கேன்சல் ஆகுதுங்க. அந்த பொட்டக்காடு அப்படிங்கிற பகுதிக்கு அன்னைக்கு அவங்க போகவே இல்லை, அப்படியே முடிஞ்சிருது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு பிறகு இவங்க 4 பேரும் கூடுதலா ஒன்னு சேர்ந்து நடக்கிறதே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, அந்த பெரியவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. ஓ மகனால தான் இது நடந்துச்சு, ஓ மகனால தான் நடந்துச்சு அப்படி சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க 4 பேரும் பார்த்துக்கிட முடியல, பேசிக்கிட முடியல. அந்த டைம்ல மொபைல் இல்லைங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல நம்மளுடைய வேலுவை வந்து அந்த ஊர் இல்லாம, அதாவது இவங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த காலேஜ்ல இருந்து டிசியை வாங்கிட்டாங்க. அங்க இருந்து வேற இடத்துக்கும், அதாவது கொஞ்சம் ரொம்ப தூரமான இடத்துக்கு மாத்திட்டாங்க. அது எந்த இடம் அப்படின்னு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஒரு இடத்துல அவரையும் படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேர் தாங்க அந்த பைக்ல போறதும் வாரதும் இருந்துட்டு இருக்குது. ஆனா ஒரு காலகட்ட சூழ்நிலை, ஒரு 2 மாதத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. சரி, நம்மளுடைய நண்பன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவனை போய் பார்க்கணும், அந்த பிரச்சனைக்கு பிறகு அவனை நம்ம பார்க்கவே இல்லையடா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிட்டத்தட்ட 3 பேருமே வேலுவை தேடி வேலுக்கு வீட்டுக்கு போறாங்க. சரி, வந்த பசங்களை வேண்டாம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச வேலுடைய அப்பா, சரிப்பா அவன் மேலதான் இருக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு போயிருங்க, பேசலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் புதுசாகவே அவங்களுக்கு இருந்திருக்குது. இருந்தாலும் சரி, நம்மளுடைய நண்பனை தானே பார்க்க போறோம், போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்த இவங்க 3 பேருக்கு ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு அந்த பழைய நிலைமை அதுல இருந்து மாறவே இல்லைங்க. அதாவது அவர் அந்த டைம்ல அந்த ரோட்ல வந்து இந்த மாதிரி பினாத்திட்டு இருந்தார் இல்லையா, அந்த பினாத்தல் இப்பவும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல தாங்க இவர் பார்க்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய நண்பன் வேலுவை வேலு மச்சான் டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
ஆனா அவர் திரும்பியே பார்க்கலையாங்க. ரொம்ப நேரமா இவங்க கூப்பிட்டு பார்க்கும்போது அவர் திரும்பியே பார்க்கற. ஒரு மாதிரியான வேற ஏதோ ஒரு நபர்கிட்ட நம்ம கூப்பிட்டா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படி ரியாக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த பிறகு இங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட, அதாவது வேலுடைய அப்பா கிட்ட ஏதாவது கோவிலுக்கோ இல்ல ஏதாவது மாந்திரிகரையோ யாரையாவது போய் பாருங்க அங்கிள் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்க தான், அதாவது முருகர் சாமியை விரும்பி கும்பிடக்கூடியவர் தான். ஆனா அவருக்கு இந்த பேய் பிசாசுக்கு மேல எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு மனிதரா இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் இந்த பசங்க அந்த இடத்துல நல்ல எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பாக்கள்லாம் அப்படி கிடையாது. அந்த தெய்வ பக்தி மட்டும் இல்லாம அந்த மாதிரியான விஷயங்களை அதாவது இந்த அமானுஷ சம்பவங்களை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தயவு செய்து அங்கிள் நீங்க இவனை எங்கேயாவது கொண்டு பாருங்க, இல்லைன்னா இவன் இறந்து போயிடுவான் போல இருக்குது. அந்த மாதிரி அதாவது 1/3 தான் அவருடைய உடல்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒல்லியா இருக்கிறாரு. ரொம்பவே அந்த முகம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போய் இருந்திருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து அந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தோட இந்த விஷயங்களையும் சொல்லி பார்த்துக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 16 நாட்கள் அழகா ஓடி போயிருதுங்க. 17வது நாள் வேலு அவருடைய வீட்டுல இறந்து போயிடுறாரு. அவருடைய உடல் இறுதி சடங்குக்காக எடுத்து வைக்கப்படுதுங்க. அந்த இடத்துக்கு நம்மளுடைய நண்பர்கள் 3 பேருமே அங்க போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது பயங்கரமா அழுகை வருது தன்னுடைய நண்பனை பார்த்து. இருந்தாலும் அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாது. அந்த சுடுகாட்டு வரைக்கும் போயிடுறாங்க இந்த 3 பேரும். அப்படி ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தாங்க உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நண்பன் 20 வயசுல இல்ல அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்குங்க. அந்த மாதிரியான அந்த நண்பனை இழக்கிறாங்க. இழந்த பிறகு இவங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி என்னைக்குனாலும் நம்ம இன்னி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வேலுவை பார்க்கணும் அப்படின்னா கல்லறையில தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்குன்னு தனி சுடுகாடு அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது இவங்களுக்கு அந்த இனத்தின்படி அந்த சுடுகாடு வச்சிருக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய வேலுடைய இன சுடுகாட்டுல அவரை அடக்கவும் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் அழகாக ஓடி போயிருதுங்க. இவங்க 1 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் லீவ் போட்டுருவாங்க இந்த பசங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியாது இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் சரக்கடிக்கக்கூடிய பழக்கத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அப்படி போனதுனால நம்மளுடைய நண்பனுக்கு இந்த சரக்கு தான் பிடிக்கும், அதனால நம்ம குடிக்கிறதுக்கு முன்னால அவனுக்கும் கொடுத்துதாண்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய கவிமணி மற்றும் சுமன், ஆதித்து இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சாயங்காலம் வேளையில அவங்களுடைய அந்த இனச்சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வேலுடைய சுடுகாட்டுக்கும் போறாங்க. போனது மட்டும் இல்லாம இவங்க அவருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சரக்கை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 4 கிளாஸ் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, கப்பு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. வாங்கி அங்க வச்சு இந்த 4 பேருக்கும் ஷேர் பண்ணி ஊத்தி இவங்க குடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவை அந்த வேலுங்கிற நபருக்கு அந்த கல்லறையில வைக்கக்கூடிய சரக்கை இவங்க மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா குடிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த சரக்கு எல்லாம் குடிச்சு முடிஞ்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆளுக்கு போதுங்கிற அளவில் ஆயிடுது. ஆனா பேலன்ஸ் கூட அங்க வைக்கலைங்க. அதாவது இவங்க பாட்டில்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருந்திருக்குது. அதையும் அந்த சுமன் அப்படிங்கிற நண்பர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சரி அவனுக்கும் கொடுத்தாச்சு நம்மளும் குடிச்சாச்சு, எடுத்துட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் வச்சு சரக்கடிச்சு சாப்பிட்டாங்க இல்லையா, அங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். என்னன்னா இந்த மாதிரியான மாமிசங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கிறாங்க. அதாவது மாட்டு இறைச்சியை கொண்டு வந்து அந்த இடத்துல சமைக்கல, கடையில இருந்து வாங்கிட்டு தான் சாப்பிட்டுருக்கிறாங்க. அதுல ஒரு இலையில கொஞ்சம் மாட்டு இறைச்சியும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வேலு இந்த மாதிரி மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது. அவருக்கு மாட்டு இறைச்சி அப்படின்னாலே பிடிக்காதுங்க. அவர் கோழி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாரு, ஆடு சாப்பிடுவாரு. இந்த மாட்டு இறைச்சியை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. கறி குழம்பாட்டு தான் அப்படி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு போன அந்த இடத்துல சரக்கை எடுத்துடுறாங்க. இந்த கறி மட்டும் தாங்க அங்க இருந்திருக்குது. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நள்ளிரவு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய அந்த சுமன் அப்படிங்கிற அந்த நபருடைய வீட்டு கதவு தட்டப்படுதுங்க. டக் டக்குன்னு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே சுமனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சரி யாரோ வந்திருக்கிறாங்க, ஆனா நள்ளிரவு நேரத்துல இப்படி யாரும் வரமாட்டாங்க, இது புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவரு ஒரு பேரதிர்ச்சி, அப்படி பின்னால் அடிச்சு விழுந்துடுறாரு. என்ன அப்படின்னா, வாசல்ல நிக்கிறது வேலுங்க. வேலு இறக்கும் போது எந்த கண்டிஷன் உடம்புல இருந்தாரோ அதே உடல் நிலையில ஒரு நபர், அதாவது வேலு அப்படி நிக்கிறாரு. இத பார்த்து ஐயோன்னு
கத்திக்கிட்டு பின்னால வந்து விழுந்துடுறாருங்க. இந்த சத்தம் கேட்டு சுமனுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு ஓடி வந்து பாக்குறாங்க. சுமனுக்கு ஒரு தங்கை தான் இருக்கிறாங்க. ஆனால் தங்கை எந்திக்கிற, சுமனும் எந்திக்கிற. ஏன் அப்படின்னா சுமன் வந்து சரக்கு சாப்பிட்டு வந்து படுத்திருக்கிறாரு, நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாரு. ஆனா இங்க பார்த்தது யார் அப்படின்னா சுமனுடைய அப்பா. அதுக்கு பிறகு அவங்க அப்பா கீழே விழுந்து கிடந்ததை தான் அவங்க அம்மா வந்து பார்த்தாங்க. அவங்க அப்பாவால பேச முடியலைங்க, சுமனுடைய அப்பாவால பேச முடியல. பப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. என்னங்க ஆச்சு, என்ன யாரு வந்தது, ஏன் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அவரால் பேச முடியல. உடனே கொஞ்சம் தண்ணீரை கொடுக்குறாங்க. அந்த தண்ணீரை குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு தாங்க சொல்றாரு, வேலு வேலு வந்தது வேலு அப்படின்னு சொல்லி. வேலு வேலுனா எந்த வேலுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்க ஊருக்குள்ள நிறைய வேலு இருக்கிறாங்க, எந்த வேலுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தான் இறந்து போன அந்த நபருடைய பேரை சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க. என்ன அப்படின்னா அவர் அந்த அடையாளம்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒல்லி உடம்பா இருந்தது, முகம் மட்டும் வேலுடைய முகம் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கும் பயந்துடுறாங்க. படபடான்னு ஆல்ரெடி கதை ஓப்பன் ஆகி அப்படி திறந்து இருக்குது. டக்குன்னு டோரை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பூஜை அறையிலேருந்து கொஞ்சம் திருநீர் எடுத்து அவங்க அப்பாவுக்கு வச்சு விட்டு, வாங்க வந்து படுங்க, இனிமேல் கதவு திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வந்து படுக்க வச்சிடுறாங்க. அப்படி அன்னைக்கு சுமனுடைய வீட்டில் அந்த பிரச்சனை முடியுது. அதே டைம் இங்க எப்ப முடிஞ்சுதோ அதுக்கு அடுத்தாப்புல கவிமணியுடைய வீட்டு கதவு தட்டப்படுதுங்க. கவிமணியுடைய வீட்டு கதவை தட்டப்படும் போது என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா இல்லை, அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு. நம்மளுடைய கவிமணி மற்றும் கவிமணியுடைய அண்ணன் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா கவிமணியுடைய அம்மாவும் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல டோரை ஓப்பன் பண்ணது அவங்க அம்மா தான். என்ன நினைச்சு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் வேலைக்கு போயிருக்கிறாரு, நைட் ஷிஃப்ட், அவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க கதவை திறந்துருக்கிறாங்க. அப்படி கதவு திறந்த அந்த இடத்துல பார்த்து பயந்து கத்தி அலறி மயக்கம் போட்டு கீழே விழ நம்மளுடைய கவிமணியுடைய அண்ணன் தாங்க ஓடி வந்து பார்த்துருக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கும் இந்த மாதிரி நிலைமை நடக்குது. அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி வேலுவை பார்த்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. அதன் பிறகு அவங்க அம்மாவுக்கும் தண்ணீர் கொடுக்கப்பட்டு திருநீர் போடப்பட்டு அவங்களையும் கொண்டு படுக்க வச்சிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல கவிமணி நன்றாக சரக்கு போதையில தூங்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியலைங்க. கிட்டத்தட்ட அடுத்ததாட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்துடைய வீட்டுல தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆதித்துடைய வீடு வந்து வாடகை வீடு, ரொம்பவே அவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா வாடகை வீட்டுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி காம்பவுண்ட்ல உள்ள சென்ட்ராட்டு தான் இவங்களுக்கு வீடு இருக்குது. ஆதித்துக்கும் வேலுவுக்கும் எப்ப பார்த்தாலுமே, அதாவது அவங்க உயிரோட இருந்த டைம்ல, அதாவது வேலு உயிரோட இருந்த டைம்ல வந்து சும்மா சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதை ரெண்டுமே கிளியர் பண்ணி விடுறது இவங்க ரெண்டு பேரும் தான். ஆனா அந்த இடத்துல ஆதித்துக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய வேலுவை சுத்தமா பிடிக்காதுன்னு கூட சொல்லலாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதித்துங்கிறவர் அன்னைக்கு அவரும் சரக்கு அடிச்சிருக்கிறாரு, அவரும் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க வீட்டை சுத்தி பயங்கரமான சலங்கை சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சலங்கை சத்தம் ஜல் 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 ஜல்னு அந்த இடத்தையே சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டுல இருக்கக்கூடியது எல்லாருமே இருந்திருக்கிறாங்க, அப்பா அம்மா, அது இல்லாம இவருக்கு ஒரு தங்கை இருந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு தம்பி இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி வீடு ஃபுல்லாவே ஆள் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க. சின்ன வீடா இருந்தாலும் வீடு வந்து கலகலப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு. இந்த சலங்கை சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழிச்சு பார்த்ததே நம்மளுடைய ஆதித்து தான். ஆதித்து முழிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு மேல இந்த சம்பவம் ஆதித்துக்கு நடக்குது. ஆதித்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சலங்கை சத்தம் கேட்ட உடனே இவருக்கு பயம் வந்துருது. என்ன அப்படின்னா இது யாரோ ஒருத்தர் நம்மளை பயமுறுத்துறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஆல்ரெடி ரொம்ப பயந்தவர். எதுக்கும் நம்ம வந்து வெளியில இருக்கக்கூடிய லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பாவை எழுப்பிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வெளி லைட் எல்லாம் போட்டுறாரு. லைட் போட்ட பிறகும் வெளியே சுத்தி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது சலங்கை சத்தம் கேட்டுட்டு இருக்குது. உடனே அவங்க அப்பாவை தட்டி எழுப்புறாரு. எழுப்பி அப்பா இந்த மாதிரி சத்தம் கேட்குதுப்பா, என்னன்னு ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பாவை எழுப்பிக்கிட்டு அப்பா தாங்க டோரை திறந்து வெளியே போறாரு. அதன் பிறகு தாங்க இவர் பின்னால போறாரு. ஏன் அப்படின்னா ஆதித்துக்கு நல்ல பயம் உண்டு, அதனால அவர் பின்னால போறாரு. அந்த நேரத்துக்கு இவங்க அப்பாவும் சரி ஆதித்தும் சரி ஒரு உருவத்தை அங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னா இவங்க வீட்டுடைய சைட்ல வந்து ஒரு மாமரம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த மாமரத்துல இந்த கவளி கம்புன்னு சொல்லுவாங்க, 2 சைடா இப்படி பிரிஞ்சு போகும் பார்த்திருக்கீங்களா, அந்த சென்டர் பகுதியில கேப்பா தான் தெரியும். பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சம் தெளிவா தெரியும். ஆனா அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய லைட் தெரியாம அதுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியான அந்த உருவத் தோற்றம் தெரியுதுங்க. அதை அப்படியே பாக்குறாங்க, 2 பேருமே பாக்குறாங்க. பார்த்துட்டு யார்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு
இவங்க சைடுல லைட்டு போட்டாலும் கருப்பா தாங்க தெரியுது. என்னடா இது, லைட்டு போட்டாலும் கருப்பா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுல தென்னை மரங்கள்லாம் இருக்குது, அதனுடைய மட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தென்னை மட்டை, அந்த மட்டைய கையில எடுக்கிறாருங்க அவங்க அப்பா எடுக்கும்போது நம்மளுடைய ஆதித்து தாங்க இந்த உருவத்தை அப்படி நேச்சுரா பாக்குறாரு. என்ன அப்படின்னா சரட்டுன்னு அப்படி அந்த முகத்தை ஒரு நிமிஷம், அதாவது ஒரு செகண்ட் அப்படி காட்டுதுங்க. யாருக்கு அப்படின்னா ஆதித்துக்கு மட்டும் காட்டுதுங்க. ஆதித்து பார்த்த உடனே அவருக்கு அண்டம் கலங்கிருதுங்க. யம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு வீட்டை நோக்கி. ஆனா அவங்க அப்பா அந்த மட்டையை எடுத்துட்டு திரும்புறதுக்கு முன்னால இந்த சம்பவம் நடக்குதுங்க. அப்படி மட்டையை எடுத்துக்கிட்டு அவர் அடிக்கிறதுக்காக பார்த்த அடுத்த செகண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்லைங்க. மறுபடியும் வீட்டை சுத்தி யாரோ ஓடுறது மாதிரியான சத்தம் கேட்க ஆதித்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, பின்னாலே விரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்தையே சுத்தி 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 ரவுண்ட் அடிச்சு வந்துகிட்டே இருக்கிறாரு. அவங்க வீட்டு சுத்தி காம்பவுண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாரு. பின்பக்கத்துல ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குங்க. அந்த டாய்லெட் பக்கம் சத்தம் கேட்க அங்கேயும் போய் பார்க்கறாரு. இவர் அங்க எல்லா இடமும் லைட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த வேகத்துல அவர் வெளியே சுத்திட்டே இருக்க ஆதித்து பயத்துல வீட்டுக்குள்ள போனவர் மயக்கம் போட்டு விழுந்த விஷயம் இவருக்கு தெரியாது. அதாவது ஆதித்துடைய அப்பாவுக்கு தெரியவே செய்யாது. இவர் வெளியில ஏதோ ஒரு கள்ளன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், திருடன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மட்டை எடுத்துட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா இவர் போடக்கூடிய சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி லைட்டை போட்டு அவங்க அந்த லைட் வெளிச்சம்ல வரும்போது அங்க யாரும் இல்லை. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏத்தாப்புல ஒரு பெரிய வீடு இருந்திருக்குது இவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல. அந்த பெரிய வீட்டுல வந்து கிட்டத்தட்ட 2 வாட்ச்மேன் இருக்கிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்து டார்ச் லைட் எல்லாமே அடிச்சு அந்த இடத்த ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. மொட்டை மாடியில தேடுறாங்க. எங்கெல்லாம தேடி பார்க்கறாங்க. யாரும் இருந்த மாதிரி தெரியலைங்க. வீட்டுக்குள்ள இந்த சலசலப்பு சத்தம்லாம் கேட்டுதான் ஒவ்வொருத்தராட்டும் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. முழிச்சவங்க இந்த இடத்துல ஆதித்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு கிடக்கிறத யாரும் யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க அப்பா தேடுறாரு. ஆதித்தங்க அவன் தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன வெளியவே கூட்டிட்டு வந்தான், ஆனா இங்க ஆதித்த காணலையே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஒரு விஷயம் என்னன்னா ஆதித்த தூங்கிட்டுலாம் இருக்கிறான், உங்களை யாரு எழுப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா இந்த மாதிரி என் கூட தான் நின்னா, அந்த உருவத்தை பார்த்து அவன் பயந்து வீட்டுக்குள்ள ஓடனா நான் தான் கம்பு எடுத்துட்டு விட விரட்டுனேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஆதித்துடைய அப்பா வந்து எடுத்து சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள அவங்க அம்மா, அதாவது ஆதித்துடைய அம்மா வந்து பார்க்கும்போது இவர் அந்த கட்டில எப்பவும் சரி இந்த நீளமா தான் படுத்துருப்பாரு. ஆனா இந்த தடவை ஒரு மாதிரி கமந்து விழுந்து படுத்து கிடந்தாலும் இருக்குது. ஒரு டவுட்ல தான் தட்டி பார்க்கறாங்க, எழுப்பி பார்க்கறாங்க. ஆனா ஆதித்து முழிக்கவே இல்லை. ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில ஆதித்து இருக்கிறது மாதிரி அவங்க அம்மாவுக்கு தோணுது. என்னங்க அவன் ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதித்துடைய காலில் அப்படி கையை வச்சு பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது ஆதித்துடைய கால்கள் ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுங்க. என்னடா இது, பையனுடைய கால் இவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி கையில அப்படி பிடிச்சு பாக்குறாங்க. அப்படி கையில பிடிச்சு பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுங்க. என்னங்க சீக்கிரம் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாட்டு கத்துறாங்க எல்லாருமே. அந்த அங்க வந்திருந்த அனைத்து நபர்களுமே அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஆதித்துடைய உடம்புல உயிர் இல்லைங்க. ஆதித்து இறந்த நிலைமையில இருக்கிறாரு. ஏன் இறந்தாரு, எதனால இறந்தாரு அப்படிங்கிறதே தெரியல. கையை பிடிச்சி பார்க்கும்போது அவருடைய நாடி துடிப்பு எதுவும் இல்லை. உடனே அங்க இருந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கார்ல தாங்க அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் இறந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணணும்னே தெரியலைங்க. அலற ஆரம்பிக்குது அந்த ஊரை சேர்ந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா ஆதித்து அவ்வளோ ஒரு நல்ல பையன் கூட சொல்லலாம். அதாவது அந்த ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ பாசம் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்க அவங்க அந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய அடக்கமும் நடக்குதுங்க. அதாவது அந்த இறுதி சடங்கு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள் நடந்து முடியுதுங்க. இவங்களுக்கும் அந்த இன சுடுகாடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான சுடுகாட்டுல தாங்க அடக்கம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த அடக்கமும் முடிஞ்சிருது. இப்போ நம் பேலன்ஸ் இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவிமணி மற்றும் சுமன், இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த சம்பவம் ஆல்ரெடி நடந்துச்சு இல்லையா, இது அங்க பேச்சு பெருசாயிருது. அதுவும் ஒரு சைட்ல கலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வேலுடைய அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி உங்க மகன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான், என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போயிடுவான் போல இருக்குது, ஆல்ரெடி ஆதித்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க என்ன பண்ண முடியும்,
நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, அவன் அப்படி வந்தா அவனை பிடிச்சி கட்டி வச்சுடுங்க, அப்படி இப்படின்லாம் என்னெல்லாமோ சொல்லி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதன் பிறகு அந்த பிரச்சனையை பெருசா எடுத்துக்கிட்டு போகல, அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் அழகாக ஓடி போயிருதுங்க. இந்த 1 மாதத்துக்கு பிறகு தாங்க அடுத்த பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது சுமன் மற்றும் நம்மளுடைய கவிமணி தான். சுமனுக்கு தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சுமனுடைய வீட்டுக்குள்ளாடி அடிக்கடி கருப்பு உருவங்கள் தோன்றி மறைகிறத அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால சுமனை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு படிக்கவும் வைக்கிறதுக்கு அனுப்புறாங்க. கோயம்புத்தூருக்கு ரொம்ப அழகாக போயிடுறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் இந்த தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் பெரிய அளவில் அந்த தெய்வத்துக்கிட்ட போகக்கூடிய ஆட்கள் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகள் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏதோ சாமியை பார்த்தோம், கும்பிட்டோம், போனோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். நான் வந்து ஒன்றை பார்க்கணுமா, நீ என்ன பார்க்க மாட்டியா, இப்படிலாம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் உள்ளவங்க தான் இவங்கெல்லாம். இந்த சுமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே மாத காலத்தில் சுமன் அந்த காலேஜில் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் தங்கி இருந்த ஹாஸ்டலில் தாங்க. அப்படி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ண பிறகு அவருடைய பாடியும் வருது. அவங்களுக்கும் தனியான அந்த இனச்சுடுகாட்டில் தாங்க இந்த மாதிரி அடக்கம்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய கவிமணிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டை சுற்றி நள்ளிரவு நேரத்தில் அப்படிங்கிறது மாதிரியான சத்தம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இவங்க வீட்டுக்கிட்ட பெரிய அளவில் நாய்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாய்கள் ஊளையிடுறது மாதிரி சத்தம் கேட்காது. அந்த 3 நபர்களுடைய குரலும் நம்மளுடைய கவிமணிக்கு நன்றாகவே தெரியும். அவங்க எந்த மாதிரி பேசுவாங்க, எந்த மாதிரி சத்தம் இடுவாங்க, இது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சத்தங்களை கேட்கும்போது நம்ம கவிமணி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கையை இப்படி வெட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாராம். இதையெல்லாம் பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த 3 பேரும் போயிட்டாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து நம்மளுடைய பையனையும் தீர்த்து கட்டிடுவாங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லி பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஊர் தாண்டி கருப்பண்ணசாமி கோவில் இருக்குங்க. அந்த கோவில் வந்து விசேஷமாட்டு சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய கருப்பு சாமி வந்து அந்த ஒரு எலுமிச்சங்கனியை வந்து அப்படி எடுத்து கையில கொடுத்தாருன்னா அந்த பேய்களால வாங்க முடியாது. அந்த கையில வச்சா உடனே கீழே போட்டுரும், ஏன்னா அது சுடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போன பிறகுதாங்க மொத்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே வந்து இவங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். நம்மளுடைய கவிமணியை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க கருப்பசாமி கோயிலுக்கு. ஆனா கருப்பசாமி கோவிலுக்கு முன்னால வரைக்கும் ரொம்பவே அழகாக வந்த நம்மளுடைய கவிமணி அந்த இடத்தை விட்டு உள்ளே போகலைங்க. அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லவே அங்க இருக்கக்கூடியவங்க தாங்க இவரை குண்டுகட்டா தூக்கி தாங்க கோயிலுக்கு உள்ளாடியும் கொண்டு வர்றாங்க. உள்ள கொண்டு வந்த பிறகு பயங்கரமா ஆடுறாரு. அப்படி ஆடுற உடனே அந்த இடத்துல இந்த கருப்பசாமிக்கு சாமி ஆடக்கூடிய நபர் அவர் தாங்க அங்க பூசாரியா இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் திருநீரை அள்ளி அப்படி நெத்தியில ஒரு எறிகிறாருங்க. அப்படி தூக்கி வீசி விட்டுறாரு. வீசின உடனே அந்த இடத்துல சுருண்டு கீழே விழுந்துடுறாருங்க நம்மளுடைய கவிமணியுடைய உடம்புக்குள்ள இருந்து 3 பேர் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 6 பேர் பேசுறாங்க. அதாவது மாத்தி 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 பேசுறாங்க. இவங்களுக்கு யார் வர்றாங்க யார் போறாங்க எதுவுமே தெரியல. அதுலதான் இந்த இறந்து போன சுமன் மற்றும் வேலு, அதன் பிறகு ஆதித்து, இவங்க 3 பேரை இவங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரோட்ல ஒரு உருவத்தை பார்த்து பைக்கை கொண்டு உள்ள விட்டு, வேலுக்கு இந்த மாதிரி ஆச்சு, வேலு இறந்தும் போயிட்டார் ரொம்ப நாளைக்கு பிறகு. ஆனா அந்த இடத்துல பாதிப்படைஞ்சது அவர் மட்டும் இல்ல, அதாவது வேலு மட்டும் இல்ல, நம்மளுடைய கவிமணியும் தான். கவிமணிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாக் பண்ணதே கவிமணியை தான். ஆனால் கவிமணியுடைய மனசில் வந்து தெய்வ நம்பிக்கை நிறையவே இருந்ததுனால, தெய்வத்தை தெய்வமாக நம்புறதுனால அந்த இடத்துல இவரை கூடுதல் பாதிக்காமல் இருந்திருக்குது. ஆனால் இந்த நண்பர்கள் அப்படிங்கிற அந்த 3 பேரை ஒழிச்சு கட்டும்போது இவன் தனிமைப்படுத்தப்படுவான். அப்போ இவனுடைய உடலில் நம்ம ஏற முடியும் அப்படின்னு சொல்லி நினைத்த ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இருக்குதுங்க. ஒரு வயசான தாத்தாவுடைய ஆன்மா, ஒரு வயசான ஒரு பாட்டியுடைய ஆன்மான்னு சொல்லிக்கிட்டு 3 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க தனியாக. இந்த 3 பேரையும் வச்சுதாங்க நம்மளுடைய கவிமணியை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கருப்பு சாமி தாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு இளம் பெண்ணுடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. கவிமணி மற்றும் இந்த 4 நண்பர்கள் பைக்ல வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ல
என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஒரு வயசான பெரியவர், ஒரு பாட்டி, அந்த ஒரு இளம் பெண்க, இவங்க 3 பேரும் அடிபட்டு அந்த இடத்துல கிடந்திருக்கிறாங்க. அதுல இறக்கக்கூடிய தன்மையில இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பிளட்டுடைய வாசனை, அந்த ரத்தம் வெளியே வரும்போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த நாற்றத்தை இவங்களால தாங்க முடியல. மூக்க பொத்திக்கிட்டு காரி உமிழ்ந்து துப்பிக்கிட்டு போயிட்டாங்க. யாருக்கு மேல அப்படின்னா, அந்த இளம் பெண் அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா, அவங்க மேலேயே துப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பெண் குறி வச்சது நம்மளுடைய கவிமணியை மட்டும்தாங்க. ஆனால் கவிமணி தெய்வ நம்பிக்கையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கவிமணியை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரையுமே தாக்கி இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டோம், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிடுதுங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக கூட இந்த மாதிரி பழி வாங்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம நிறைய பேய்களை பார்த்துருக்கோம், நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நம்ம இது பண்ணிடுறோம், இந்த மாதிரி நம்ம பழி வாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே, அதாவது ஒருத்தர் துப்பிட்டு போயிட்டான், அவனுக்கு அந்த ரத்த வாடை பிடிக்காமல் அவன் துப்பிட்டு போயிட்டான். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, நம்மளை காரி உமிழ்ந்து துப்பக்கூடிய அளவுக்கு நம்ம ஈனப்பிறவியாக ஆயிட்டோமா, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க இந்த பெண்ணுடைய ஆன்மா மற்றும் அந்த வயதானவருடைய ஆன்மாக்கள்லாம் சேர்ந்து தாங்க இவங்க 3 பேரையும் பலி எடுத்திருக்குது அப்படிங்கிறது மாதிரி தாங்க அந்த இடத்துல அந்த கருப்பசாமி சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இனிமேல் இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் உறுதி தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பசாமி சில பல வேலைகளை நம்மளுடைய கவிமணிக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவிமணியை கிட்டத்தட்ட 48 நாள், ஒரு மண்டலம் இந்த கருப்பசாமி கோவிலே தான் இருக்கணும், இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை வரைச்சி வச்சிருந்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய கவிமணியும் அந்த கோவிலே தாங்க சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு நைட்டு எல்லாம் பகல் எல்லாமே ஒரு 48 நாள் விரதம் மாதிரி அங்கே இருந்திருக்கிறாரு. இருந்து அதுக்கு சப்போர்ட் ஆட்டு அவங்களுடைய குடும்பத்தாரும் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு கவிமணி அந்த இதை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. அவருடைய படிப்பெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனாலும் வெளியே வந்துடுறாரு. வந்துக்கிட்டு அவர் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம சேலத்தில் இருக்கவே வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொந்த வீட்டில் தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. வீடை வித்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கவிமணியுடைய குடும்பமே அவங்க வீடை வித்துடுறாங்க. வித்தது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க இருந்து, அதாவது சேலத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒசூர் அப்படிங்கிற ஊருக்கும் ஒரு பிளாட்ல வீடு எடுத்து தங்கி இப்ப நல்லா இருந்துகிட்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. இது அவருக்கு 2002 காலகட்டத்துல தான் இந்த சம்பவமே நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாரு. தன்னுடைய நண்பர்களை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தாங்கிட்ட இப்போ எந்த நண்பர்களையும் பழக விடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஏன்னா அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயத்துல தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு நண்பர்கள் யாரும் கிடையாது. இந்த பேஸ்புக்கில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி யூடியூப்ல சில நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி எனக்கிட்ட பேசியிருந்தாரு. இப்படி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு கவிமணி. கவிமணிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.